ரெண்டு பேரும் தனித்தனியா வந்து அசத்தி இருக்கிறீங்க, இன்னைக்கு ஒன்னா வந்திருக்கிறீங்க. நாங்க ரொம்ப எதிர்பார்க்குறோம் உங்ககிட்ட. என்ன அசத்த போறீங்க இப்போ? அதாவது பாட்டு பட்டிமன்றம் சார். பொதுவாக பாட்டு பட்டிமன்றம் ஒரு 5 பேர் இல்லைன்னா குறைஞ்சது ஒரு 7 பேர் வச்சு தான் நடத்தணும். ஆனால் 2 பேர் லோ பட்ஜெட் நினைக்கிறேன். இல்லை சார், 2 பேர் வந்தாலும் 20 பேர் செய்கிற அசத்தில் நாங்கள் 2 பேரை செஞ்சிடறோம். அதான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றியே. அந்த பாட்டு பட்டிமன்றம் தான் இப்போ நடக்க போகுது. அருமையான இளைஞர்கள் இருக்காங்க, நல்லா கைச்சட்டி உற்சாகப்படுத்த அற்புதம் யா. இப்போ பட்டிமன்றத்தினுடைய நடுவரா ஈரோடு சீனியர்கள் இருக்காங்க, நான் வந்து பேச்சாளராக இருக்கேன் சார். ஆரம்பிங்க ஈரோடு சீனி. உலகம் முழுவதும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வணக்கத்தின் நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டு, இது ஒரு வித்தியாசமான அசத்தலான காமெடியான பாட்டு பட்டிமன்றம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டிமன்றம்னா பொதுவாக 5 பேர் 6 பேர் பேசுவாங்க. இங்கே 2 பேர் தான். 2 அணிக்கும் பேசுகிறதுக்காக ஈரோடு மகேஷ் வந்திருக்காரு. என்ன தலைப்புன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மனசில் அதிகமாக இடம் பிடிச்சது புது பாட்டா பழைய பாட்டா, இந்த 2க்குமே இவர் தான் பேச போகிறாரு. இவர் பேசணும்னு சொன்னால் இவர் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் ஈரோடு மகேஷ். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. திருச்சி, விழுப்புரம், ஈரோடு, இது மட்டும் இல்லை, சிங்கப்பூர், மலேசியா, நெதர்லாந்து, இந்த மாதிரி இடங்கள்லாம் இவர் பேசணும்னு ஆசை. ஆனால் ஒரு பையன் கூப்பிட மாட்டேங்கிறேன். இங்கே வந்து நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. சரி, புது பாட்டை பற்றி பாட மகேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க மகேஷ். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, பாட்டிலே சிறந்த பாட்டு புதிய பாட்டு தான். அருமையான புதிய பாட்டு. நீங்கள் ஒரு அற்புதமான நீதிபதி. நீதிபதினா சாதாரண நீதிபதினு நினச்சிக்காதீங்க சிட்டி பாபு சார். திண்டுக்கல் நீதிபதி, அருமையான நீதிபதி. ஆமாம், இவர் பிறந்தார் நக்கீரன் செத்தான். ஏன் இன்னொரு ஆள் தீர்ப்பு சொல்றதுக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட அற்புதமான நீதிபதி. அருமையான ஒரு புது பாட்டு இருக்கு. நான் பாட்டு மன்னிடுவர்களே பாடுங்க. அற்புதமான புது பாட்டு. கொடுவா மீச அருவா பார்வை 6 முகம்தான் கைய வச்சான் தூள் ஏ தூள் ஏ தூள். இந்த பாட்டு அருமையான பாட்டு. நடுவர் அருமையான பாட்டு தான். ஆமா, இப்படித்தான் ஒரு ஊர்ல இந்த பாட்டை கொடுவா மீச அருவா பார்வை 6 முகம்தான் கைய வச்சா தூள் தூள். இப்படி ஒரு பையன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாடிக்கிட்டு இருந்திருக்கேன். அங்கே ஒரு போலீஸ்காரர் என்னடான்னு பக்கத்தில் போய் பார்த்தா கஞ்சா தூள் விற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த பாட்டை பாடி தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல பாட்டுன்னு பேச வந்துட்டீங்க. விவரம் புரியாமல் பேசக்கூடாது. இது வந்து கந்த புராணத்தை மையமாக வச்சு எழுதப்பட்ட பாட்டு. கந்த புராணம்? ஆமாம். கந்த புராணத்தில் என்ன கதை? என்ன கதை? முருகன் சூரபத்மனை வதம் பண்ணுவார்ல. ஆமாம், முருகன் சூரபத்மனை வதம் பண்ணுறது கந்த புராணம். ஆமாம். சூரபத்மன் எப்படி இருப்பான்? நல்ல மீசை, கொடுவா மீசை அருவா பார்வையோடு இருப்பான். ஆறுமுகம் யாரு? முருக கடவுள். கையை வச்சாரு தூள். ஒரே வரி. கந்தபுராணம் ஓவர். ஓ, இப்படி வேற பில்டப்பா. ஆமா, இந்த பாட்டு எழுதுனவனுக்கு இந்த அர்த்தம் தெரியாதியா? அருமையான பாட்டு. இது மட்டும் கிடையாது, கலாச்சாரத்தை கட்டி காப்பாத்துற பாட்டு நம்ம நாட்டுல தானே இருக்கு. அப்படி என்ன பாட்டு? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, காலியத்தான் கட்டிக்கிட்டு பெத்து கல்லாமா, இல்ல புள்ள குட்டி பெத்து கிட்டு கட்டிக்கலாமா. ஒரு கலாச்சாரம். அருமையான பாட்டு. ஆமா. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம். இதுல என்ன இந்த கருத்து கண்டுபிடிக்கிறீங்க? நடுவர் அவர்களே, ஒரு காப்பியத்தையும் ஒரு இதிகாசத்தையும் மையமா வச்சு எழுதப்பட்ட பாட்டு இந்த பாட்டு. இதுக்குமா? ஆமா நடுவர் அவர்களே. என்ன இதிகாசம்? சிலப்பதிகார கதை உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. சிலப்பதிகாரத்துல கோவலன் என்ன செஞ்சான்? முதல்ல கண்ணகி கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ணிட்டு ஓடி விட்டான். ஓடி போய் அங்க போய் மாதவியோட வாழ்க்கை நடத்தினான். இதைத்தான் எங்கால் 2 வரியே சொல்றான். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. 2 வரி. சிலப்பதிகாரம் ஓவர். அடுத்த 2 வரியில தான் இதிகாசத்தை சொல்றான் நம்மால். தாலியை தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா. தாலியை கட்டிக்கிட்டு குழந்தையை பெத்துங்கிறது தமிழ்நாட்டுடைய இயல்பு பண்பாடு. ஆனா மகாபாரதத்துல குந்தி தேவி என்ன செய்வான்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சூரிய பகவானை நினைச்சு ஒரு குழந்தையை பெத்துக்குவா. அந்த குழந்தையோட பேர் தான் கர்ணன். அதைத்தான் எங்கள் பாட்டில் சொல்றான். தாலியத்தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா, இல்ல புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா. 2 வரி. மகாபாரதம் ஓவர். இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது எனக்கு தெரியாதுயா. அருமையான பாட்டு. இன்னைக்கு நீங்க வந்து இந்த பழைய பாட்டுன்னு பேசுறதுக்கு வந்து மகேஷ் வந்திருக்காப்ல. ஆமா ஆமா ஆமா, என்னோட உன்னுட்டு தம்பி அவர் வந்திருக்காப்ல. பழைய பாட்டுல நீ கேட்க முடியுமா நடுவர்களே? ஒரு பழைய பாட்டு இருக்கு. நதி எங்கே போகிறது கடலை தேடி. வேற எங்க போகும்? நதி கடலை தேடி போகாம நடுவர் விட்டு பாத்ரூம் தேடியா போகும்? இந்த பழைய பாட்டு ஒரு புது வருஷம் போய் டேப்பிய ரேடியோவை ஆன் பண்றோம். ஒரு புது பாட்டு வந்தா தானே சந்தோஷமா இருக்கும்.
ஹாப்பி நியூ இயர் வந்ததே, அன்பை சொல்லி ஆசை உள்ளம் துள்ளுதே. எவ்வளவு நல்லா இருக்கியா, அருமையான பசங்களாம் எவ்வளவு நல்லா என்ஜாய் பண்றாங்க. இதை விட்டுட்டு டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணோன்னே பொன்னான வாழ்வு மண்ணாகி போனால் துயரம் இதுதானா. காலங்காத்தால இந்த பாட்டை போட்டா விளங்கிருமையா? அதனாலதான் சொல்றேன் நடுவில் புதிய பாட்டு தான் சிறந்த பாட்டுன்னு. நடுவில் ஒரு அற்புதமான உதாரணம் சொல்றேன் பாருங்க. அருமையான காதல்னாவே நம்ம பசங்களுக்கு சந்தோஷம். எல்லாம் எல்லாம் அங்க பாரு 34 பள்ளியும் தெரியுதியா ஒரு வயலுக்கு. எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கான் காதல்லாம். காதலுக்கு ஒரு பாட்டு போட்டோம் பாருங்க, அருமையான பாட்டு. உதயம் தேட்டர் இல்ல இதயத்தை தொலைச்சேன், தேவி தேட்டர் இல்ல நான் தேடி தேடி அலைஞ்சேன், அவ தேவி கல்லாவா இல்ல தேவி பலாவா. என்னையா பாட்டு இது? ஏன் தொலைச்ச இடத்துல தலைவாம எங்கேயோ போய் தலைவனா எப்படியா கிடைக்கும்? இப்ப வெச்ச இடத்துல இருந்து பிக்கப் பண்ணிட்டு போற ஆளுங்க நிறைய இருக்காங்க. தொலைச்ச இடத்த விட்டுட்டு வேற எங்கேயோ தொலைவணுங்கிறீங்க. நடுவில் நான் ஒன்று சொல்றேன். நேற்று நிகழ்ச்சி முடிச்சு நம்ம திருச்சியிலேருந்து தான் மெட்ராஸுக்கு வந்தோம். நடுவில் விழுப்புரத்தில் பஸ் நின்றுச்சுல. ஆமா, இதுக்கு என்ன சம்பந்தம்? சொல்றேன் கேளுங்க. நீங்க டீ குடுக்கறதுக்கு இறங்குறீங்க. ஆமா, இறங்கி போய் டீ சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறவே பஸ் எடுத்துட்டு அவன் மெட்ராஸுக்கு வந்துடுறான். சரி, உங்க பெட்டி படிக்கலாம் பஸ்ஸுக்குள்ளே இருக்கு. ஆமா, இப்போ உங்க பெட்டி தொலைஞ்ச இடம் எது? விழுப்புரம். பெட்டி எங்க தேடுவீங்க? மெட்ராஸில் தான் வந்து தேடுவேன். ஏன் விழுப்புரத்தில் தேட வேண்டியதானே? சிக்கல்ல கொண்டாந்து விட்டுவாங்க போட்டுருக்கு. ஏதாயா எங்க பையன் செய்யறான். காலையில உதயம் தேட்டருக்கு போயிருக்கான். அங்க ஒரு பிள்ளையை பார்த்துருக்கான், இதயத்தை தொலைச்சுட்டான். அந்த பிள்ளை அங்கேயே கூட்டி மொழி குடும்பம் நடத்த போறான். ஈவினிங் ஷோ பார்க்க தேவி தேட்டருக்கு வருவா. அங்க விட்ட இதயத்தை எங்க பசங்க அங்க பிக்கப் பண்ணிக்கிறாங்க. உனக்கே கவலையா இருக்கே? சூப்பர்யா, சூப்பர். அதனால நடுவர்களே, எந்த விதத்துல பார்த்தாலும் புதிய பாட்டு தான் சிறந்த பாட்டுங்கிறது இந்த ஈரோடு மகேஷோட வாதம். வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஈரோடு மகேஷ். புது பாட்டுல ரொம்ப அருமையான பாட்டுலாம் இருக்குது. காலங்காத்தால என் பொண்டாட்டி அரைச்ச மாவை அரைப்போமா, துவைச்ச துணிய துவைப்போமா. ஏன்னா மாவு அரைக்கிறது நாம தானே, 2 தடவை அரைக்கி விட்டுருவாங்க. அப்புறம் துவைச்ச துணியை துவைக்கணுமாமா, வேற வேலையே இல்லையா, துவைச்ச துணியவே துவைச்சிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற அற்புதமான கருத்தெல்லாம் சொல்லி ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க. பழைய பாடலை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு ஒன்று விட்ட தம்பி கொல்லம்பாளையம் மகேஷ் அவர்களை வரவேற்கின்ற ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த புதிய பாட்டெல்லாம் கேட்க முடியாது. பசங்களாம் கெட்டு போயிட்டாங்க புதிய பாட்டு கேட்டு கேட்டு. சின்ன ராசாவே சிட்டெரும்பு என்ன கடிக்குது நசுக்கு பாருங்க. இமாச்சாரி எப்படி சிரிக்கிறார் அந்த பாவம். எத்தனை எறும்பு அவரை கடிச்சதோ தெரியல. அந்த காலத்துல காதல் பாட்டு எப்படிங்க யாரு? ரொம்ப அற்புதமான காதல் பாட்டு போட்டானே, கேட்கவே அவ்வளவு இனிமையா இருக்குமே. ஆமா. ஞாயிறு என்பது பெண்ணாக, திங்கள் என்பது கண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக, சேர்ந்தே நடந்தது அழகாக. அற்புதமான பாட்டு, எவ்வளவு அழகான பாட்டு, கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா. ஒரு பெண் கலாச்சாரம்னா எப்படி இருக்கணும், ஒரு பொம்பளை கலாச்சாரம் எப்படி இருக்கணும் நம்ம நாட்டுல. ஆனா ஒரு பொம்பளை பாடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டு வந்திருக்கு தெரியுமா? என்ன பாட்டு? மே மாசம் 98 மேஜரானே. நான் அந்த பாட்டை பார்த்துருக்கேன். அப்படியா? ஆமா. நடுவர்களே, இந்த மே மாசம் 90 மேஜரான தேவையா? அவ பிஎஸ்சி பாஸ் பண்ணது அவங்க அப்பன்டே சொல்ல, இங்க வந்து குத்தாட்டம் கும்மாளம் போட்டுட்டு இருக்கான். ஆமா. என்ன அநியாயம் பாருங்க. இன்னொரு காதல் பாட்டு பாருங்க. அவன் தீப்பெட்டி தீக்கச்சுடுவா, தீப்பந்தத்தோடு அலைகிறான். தீ பிடிக்க முத்தம் கோடுடா, என் நரம்பெல்லாம் முறுக்கேற கொஞ்சம் கடிடாங்க. இப்படியா பொம்பளை பாடம். இந்த பாட்டு வந்து அவன் தீப்பெட்டியோட அலைகிறான் பஸ் ஸ்டாண்ட்ல. பட்டு கொளுத்தி வச்சுட்டு தான் முத்தமே கொடுக்குறாங்க. ஆமா, அங்க ஒரு 4-5 பிள்ளைங்க தர்மாஸ்பத்திரியில் படுத்து கிடந்தது வாயை வந்து. அவங்க அம்மா அப்பாலாம் வாய் வேற அடிச்சுக்கிறாங்க இந்த பாட்டு. அதனால நடுவர்களே, எந்த விதத்துல பார்த்தாலும் பழைய பாடலே சிறந்த பாடல் நீங்க தீர்ப்பு சொல்லணும். இல்லைன்னா அன்னைக்கு ஒரு நாள் கண்ணகிக்கு தவறான தீர்ப்பு சொன்னதுக்காக பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ன கதிக்கு ஆளானான்னு நீங்க கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. தப்பா தீர்ப்பு சொல்லிவிட்டோம்னு மாண்டிவிட்டு செத்து விட்டாரு. அவர் மானஸ்த. ஆமாயா, கொண்டு கொலையத்து நம்மளை கொண்டு குத்து வளைக்கத்து விட்டு போறீங்க. அதனால பழைய பாடல்களேன் தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க ஈரோடு மகேஷ்.
இப்படி தான் ஒரு ஊரில் நம்மளை பட்டிமன்றம் நடத்த சொல்லி, சார் ஒரு வித்தியாசமான தீர்ப்பு, இதுக்கு வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கப்படாது, அப்படி அருமையான ஒரு தலைப்பு அப்படின்னு. அவனுங்க நடத்துகிற ஆளுங்க யாருன்னு பார்த்தா மும்தாஜ் ரசிக மன்றம்னாங்க. அப்படி என்னையா தலைப்பு அப்படின்னு கேட்டால், மருதமலை என்றவுடன் மக்கள் நினைவுக்கு வருவது முருகனா மும்தாஜா. இந்த மாதிரி ஒரு தலைப்புக்கு நான் தீர்ப்பே சொன்னதில்லை. நான் தீர்ப்பு சொல்கிறதுக்குள்ளே கீழே இருந்து ஒருத்தன், டே மேப்பில் இவன் மட்டும் முருகன்னு தீர்ப்பு சொன்னா மண்டையை மொட்டையிடுறா அப்படிங்கிறான். நமக்கு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் முடி, இதில் மொட்டை அடிச்சா எப்படி இருக்கு? இன்னொருத்தன் கீழே இருந்துக்கிட்டு, டே இவன் மட்டும் மும்தாஜ்னு தீர்ப்பு சொல்லல, பஞ்சாமிரத்து கலக்கி மூஞ்சில் ஏறுற அப்படிங்கிறான். இந்த எடுவட்ட 2 வயலை விட்டி மாட்டிக்கிட்டு இவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி, மருதமலை என்றவுடன் மக்கள் நினைவுக்கு வருவது முருகனும் மும்தாஜும் சொல்லி பின்னங்கால் பிடரடிக்க ஓடி திண்டுக்கல்ல போய் தான் தெரியும் பார்த்தேன். அந்த மாதிரி ஆகாமல் இதுக்கு தீர்ப்பு சொல்லணும்னா பழைய பாட்டும் குழப்பந்தான், புது பாட்டும் குழப்பந்தான். அதனால் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, ரொம்ப நன்றி. உலகத்திலேயே மோசமான விஷயம் என்னென்னா நம்மளால் யாராவது அழுகிறது. உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா நமக்காக யாராவது அழுகிறது. அதனால் நமக்காக யாராவது அழணும்னா நாம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும். அந்த சந்தோஷப்படுத்துகிற ஒரே நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். பிரமாதம், வண்டர்ஃபுல். நன்றி சார். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்கள் சார். நீங்கள் இந்த பாட்டுக்கெல்லாம் சொன்னீங்களே கருத்து, அது நீங்களே சொன்னதா இல்லாட்டி? நாங்களே சொன்னதா? எக்ஸலண்ட். என்ன உண்மையாகவே இல்லை, ரொம்ப நன்றி சார். நல்லா இருந்தது, ஒரு அட்வைசபிளாகவும் எக்ஸலண்ட். அந்த சாங்ஸ் ஒரிஜினலாக வந்து எழுதிருக்கவங்க கூட இந்த மாதிரி நிச்சயமாக யோசிக்க மாட்டாங்க. ஒரு 2 பேர் செஞ்ச பட்டிமன்றம் மாதிரியே தெரியல, இது ஒரு கும்பலாக நின்று செஞ்ச பட்டிமன்றம் மாதிரி தான் தெரிஞ்சு. ரொம்ப நன்றி சார். பட் இது ஒரு பூஸ்டும் கூட. யாராவது தப்பாக பாட்டு எழுதுனா கூட இவங்க வேற மாதிரி பாசிட்டிவாக சொல்லிடுவாங்க ஃபியூச்சரில். யாருக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கோ அவங்க பெரிய இலக்கியவாதியாக இருப்பாங்கன்றது இப்போ தான் தெரியும். ரொம்ப நன்றி சார். ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி.